தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 104 உழவு. குறள் எண் 1031. சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், பல தொழில்களின் பின்னே உலகம் சுற்றி சுழன்றாலும் அது ஏர்தொழிலை, உழவு தொழிலை அடுத்தே நிற்க வேண்டும். எனவே எவ்வளவு தொல்லைகள் வரினும் உழவே தலை சிறந்த தொழில். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், உலகில் எத்தனை தொழில்கள் வந்தாலும் விவசாயம் என்பதே முதன்மையான தொழில். எந்த ஒரு சூழலிலும் உழவு செய்யும் பணியை நிறுத்தாமல் செயல்பட வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.